ஒளியோடு வாழ்வு உறவாடும் கார்த்திகை மாதம் இது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு பல்வேறு வடிவங்களிலான களிமண் விளக்குகள் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த தொகுப்போடு 7 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். நொச்சி ஓடைப்பட்டி, வேடப்பட்டி, நல்லாம்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பகுதிகள் களிமண் தயாரிப்புகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள். விழாக்களுக்கு ஏற்றாற்போல் விநாயகர் சிலை, கொலு பொம்மைகள், குடில்கள் மற்றும் விளக்குகள் என தயார் செய்து விற்பனை செய்கின்றனர் இப்பகுதி மக்கள். கார்த்திகை மாதத்தை ஒட்டி சுட்டி விளக்கு, முரம் விளக்கு, தேங்காய் விளக்கு, மாட விளக்கு, காமாட்சி விளக்கு, லட்சுமி விளக்கு, மேஜிக் விளக்கு, குபேர விளக்கு என 25க்கும் மேற்பட்ட வகையான விளக்குகளை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். குறிப்பாக மக்கள் விரும்பும் வடிவத்தில் விளக்குகளை தயாரித்து வழங்குகின்றனர். இந்த வருடம் குபேர விளக்கு மற்றும் மேஜிக் விளக்கு இரண்டும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. வருகிற கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒரு ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் விதவிதமான விளக்குகள் செய்துட்ருக்கோம். ஒரு தீபத்திலேருந்து 51 தீபம் வரைக்கும் செய்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா லட்சுமி விளக்கு, பிள்ளையார் விளக்கு, மேஜிக் விளக்கு, குபேரன் விளக்கு, அன்னலட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்கு, இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 மாடலுக்கு மேலே செய்துட்ருக்குறோம். ஒரு வருஷமும் நாங்கள் வித்தியாசமாக செய்கிறதுனால மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இது தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படி எல்லா ஊர்லேருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக மேஜிக் விளக்கில் பின்புறம் எண்ணெய் ஊற்றி நேராக நிறுத்தி வைத்தாலும் எண்ணெய் கீழே வருவதில்லை என்பது இதன் தனிச்சிறப்பு. அதேபோல் குபேர பானைகள் வருடம் முழுவதும் அதிக அளவு விற்பனையாவதாக தெரிவிக்கின்றனர். இதில் வந்துட்டு இப்போ குபேர பானைன்னு சொல்லி எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. நிறையா இதில் உற்பத்தி ஆகிட்டுருக்கு. இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா 5-6 கலர்ஸ் வருது. இது முதல்ல சாதாவாக இருந்தது. இப்போ கலர் பண்ணி ஸ்டோன் ஒர்க் பண்ணி வச்சுருக்கனால நிறையா விற்பனை ஆகிட்டுருக்கு. வெளியூர்கள்லேருந்து மொத்தமாகவும் வாங்கிட்டு போகிறாங்க. இதில் அரிசி, பருப்பு, உப்பு, காசு போட்டு வைக்கணும். இது பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் வெளி செவ்வாய்க்கு சமைக்கலை சமையலோட கூட எடுத்து மாற்றி வச்சுட்டு கூட புதுசாக போட்டு வச்சுக்கலாம். இதில் நிறைய அதிக அளவில் விற்பனை ஆகிட்டுருக்கு. இது இந்த குபேர பானைகள் ஒன்றின் பின் ஒன்றாக 3 சிறிய அளவிலான பானைகள் உள்ளன. அதற்கேற்றாற்போல் மூடி தயாரிக்கப்படுகிறது. சாதாரண பானைகளாக 4 வருடங்களுக்கு முன்பு தயார் செய்து விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது பானைகளில் வர்ணங்கள் பூசியும் ஸ்டோன் ஒர்க் செய்தும் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மெழுகு, உலோகம் என பல்வேறு வகைகளில் விளக்குகள் வந்தாலும் களிமண்ணாலான விளக்குகள் பலருக்கும் ஆல் டைம் ஃபேவரைட். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் காளிராஜன் தங்கையா.